இப்போ 2 நாள் முன்னால் 18ஆம் பேருக்கு நான் வந்து புளிய சாதம் பண்ணியிருந்தேன். ரொம்ப நன்னா வந்திருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொன்னோடனே, "ஏய் நீ எந்த மாதிரி புளிக்காய்ச்சல் பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்டா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் புளிக்காய்ச்சல் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவா. "நீ என்ன ஸ்டைலில் பண்ணுவ? அந்த ரெசிபி சொல்கிறேன்னு" சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த புளிக்காய்ச்சல் இருக்கே ஒவ்வொரு ரீஜியனில் ஒரு மாதிரி பண்ணுவாள். இப்போ ஸ்ரீரங்கம் கும்பகோணத்துல எல்லாம் புளிக்காய்ச்சல் எப்படி இருக்கும்னாக்க புளியோதரை ஒரே புளிப்பாக இருக்கும். புளிப்பு மேலே தூக்கி இருக்கும். அதோட எள்ளு பொடி வாசனை அதோட மேலே இருக்கும். அதே வந்து மைசூர் பெங்களூர் சைடில் என்ன பண்ணுவாள், புளிப்பே இருக்காது அந்த புளிக்காய்ச்சலில். ஆனால் தனியா வாசனை, வறுத்த ஜீரக பொடி வாசனை, அப்புறம் கொப்பரை போடுவாவா, ஸ்வீட்டு போடுவா. அதெல்லாம் வந்து அவளோட ஸ்டைலு. எங்காத்தில் என்னென்னா மைசூர் புளியோதரை ரொம்ப பிடிக்கும். அந்த வாசனை, ஸ்மெல்லு, அந்த ஸ்வீட்னஸ் பிடிக்கும். ஆனால் அதே சமயம் புளிக்காய்ச்சல் புளி நிறையா இருக்கணும்னு சொல்லுவாள். புளியோதரைங்கிற பேரில் புளி இல்லாமல் புளி வேணும்பா. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஸ்ரீரங்கம் புளியோதரையும் மைசூர் புளியோதரையும் சேர்த்து ஒரு புதுவிதமான ரெண்டுங்கட்டான் புளிக்காய்ச்சல் செஞ்சுடுவேன். அதாவது புளிப்பும் இருக்கும், ஸ்வீட்டும் இருக்கும், காரமும் இருக்கும், இந்த ஜீரக வாசனையும் இருக்கும், எள்ளு வாசனையும் இருக்கும், தனியா வாசனையும் இருக்கும். அதை மாதிரி ஒன்று நான் செஞ்சுடுவேன். அதை தான் வந்து அதுக்கு நான் பேர் வச்சுருக்கிறது என்னமோ அதுக்கு ஸ்டைலாக ஃப்யூஷன் புளிக்காய்ச்சல் அப்படின்னு நான் பேர் வச்சுப்பேன். அது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத தான் நான் இங்கே உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுதான் புளிக்காய்ச்சல் பாருங்க, நான் செஞ்சு வச்சுருக்கிற புளிக்காய்ச்சல். இது செய்யறதுக்கு வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு தேவை என்ன பண்ணணுன்னாக்க, ஒரு நார்த்தங்காய் அளவுக்கு, பெரிய நார்த்தங்காய் அளவுக்கு புளியை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஊற வைக்கணும். அது ஊறின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னா, மிளகா வத்தல், 1 ஸ்பூன் மெந்தியம், அப்புறம் வந்து இந்த 2 ஸ்பூனுக்கு ஜீரகம், அதில் ஒரு 8 மிளகு, நிறையா வேண்டாம். தனியா 3 ஸ்பூன் இருக்கணும் பெரிய ஸ்பூனால். அப்புறம் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் வேணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கொப்பரை இருக்கே அதை வந்து சீவி வச்சுட்டு ஒரு 1/4 கப்பில் அளவுக்கு கிரேட் பண்ணி வச்சுக்கணும். ட்ரை கோகனட்டை இது எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி வச்சுன்னுட்டு கருவேப்பிலை. இதில் முக்கியமானது நம்மளுக்கு என்ன வேணும்னா, வாசனைக்கு கருவேப்பிலை வேணும். அந்த கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி டிஷ்யூ பேப்பரில் நல்லா தொடச்சி வச்சுட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு அதை ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் முன்னாலே. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வாணலியை காய போடணும். காய போட்டுட்டு முதல்ல மிளகா வத்தல், தனியா, ஜீரகம், மிளகு, அப்புறம் வந்து இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு மீடியம் ஹீட்டில், ரொம்ப ஹீட் வரக்கூடாது, மீடியம் ஹீட்டில் நல்லா நீட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்து ஒரு அகலமான தாம்பாளத்தில் கொட்டி வச்சுக்கணும். நல்லா ப்ரௌனிஷாக வரும். அடுத்தது இந்த கருவேப்பிலை இருக்குது இல்லையா, இதை போட்டு நான் இது பண்ணி வச்சுக்கணும், நல்லா வறுத்து வச்சுக்கணும். அதையும் வறுத்து அந்த ஏற்கனவே வறுத்ததோடு கொட்டிடலாம். அதுக்கப்புறம் இந்த எள்ளு இருக்குது இல்லையா, எள்ளு அதையும் சேர்த்து திருப்பியும் வறுக்கணும். அதை வறுத்தோன்னா அது படப்படன்னு பொரிஞ்சிட்டு வரும். அதையும் சேர்த்து இதோடு கொட்டி வச்சிடலாம். அது அப்புறம் எல்லாத்தையும் அடுப்பு அணைச்சிட்டோன்னா அந்த காஞ்சிட்டு இருக்கிற நல்லா சூடாக இருக்கிற பாண்லியில் இந்த கொப்பரை சீவி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு பிரட்டிக்கணும். நம்ம அதை தனியாக வறுக்க வேண்டாம். ஏன்னா வந்து அதோட வாசனையும் மாறிடும். அது ரொம்ப மென்மையானது, கருத்து போய்டும் சீக்கிரம். அது நம்ம அதை வறுக்கவே வேண்டாம், அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் பண்ணோன்னா அதுக்குள்ளே இப்போ புளி ஊறிடுத்து நம்ம பாண்லியை திருப்பி காய வச்சு, வேறு வாண்லியை காய வச்சு அதில் நல்ல தாராளமாக நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு முக்கியமானது, புளிக்காய்ச்சலுக்கு வேண்டியது. நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்து திருப்பியும் மீண்டும் ஒரு 3-4 மிளகாவத்தில் கிள்ளி போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சுக்கணும். தாளிச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து சொயின்னு நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோமே புளி, அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கரைச்சி வச்சுருப்போம். அந்த புளியை இத்தனை நேரம் ஊறின புளியில் கரைச்சி வச்சு ரெடியாக பண்ணி அந்த சொயின்னு அந்த ஹீட்டோடு சேர்ந்துருக்கச்சு சட்டுன்னு சத்தம் கேட்குற மாதிரி அந்த புளி தண்ணியை விடணும். அதில் தான் வந்து இப்போ மெயின் விஷயமே இருக்குது. அந்த சூடோடு இந்த ஆறின தண்ணி சேர்ந்தோடனே, ஜில்லு தண்ணி சேர்ந்த உடனே அதோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸ்மெல்லு ஜம்முன்னு ஸ்பெஷலாக கொடுக்கும். அதை கொட்டினோடனே அதில் வந்து திருப்பி கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலை நம்ம
அந்த வறுத்துக்கச்சே கருவேப்பிலை போட்டுடலாம், அப்பவும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து பெருங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் நல்ல ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவுக்கு வெல்லம், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதை கொதிக்க விடணும். கொதிச்சுட்டு இருக்கட்டும், நல்லா கொதிக்க வரும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்க வேண்டாம், அதை நல்லாவே இருக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் கூட வைக்கலாம், சீக்கிரமாக கொதிச்சிடும். கொதித்த உடனே அதை வந்து பார்த்தாக்கா அது சேறு மாதிரி வரும், அந்த தண்ணியெலாம் வற்றி ஒரு சேறு மாதிரி வரும். அந்த சேறு மாதிரி வந்துச்சு அந்த எண்ணெய் விட்டுருக்கோம்ல, நல்லெண்ணெய் விட்டுருக்கோமே, அது நல்லா பிரிஞ்சு வரும். வாசனை நல்லா கமன்னு இருக்கும். அதை பிரித்து விட்ட எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அதை வந்து இறக்கி அதை ஆற வைக்கணும். மீன் டைம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முதல்ல வந்து இந்த மிளகா வத்தல், மிளகு ஜீரகம், தனியா, மெந்தியம், அப்புறம் வந்து இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைக்கணும். அது மேலே கருவேப்பிலை, அது மேலே எள்ளை போட்டு நல்லா நீட்டாக அரைச்சி பவுடர் பண்ணணும். கடைசி சுற்று அரைச்சே அந்த கொப்பரையை போடணும். ஏன்னா கொப்பரையை முதலே கலந்துட்டோன்னா அந்த மித்ததெல்லாம் மசியாது, ஒரு மாதிரி ஒன்றா வராது, அது கொச்ச ஆகும். அதனால் லாஸ்ட்டில் தான் அந்த கொப்பரையை போட்டு ஒரு சொயிட்டு எடுத்து அந்த இதை வைக்கணும். அதுக்குள்ளே இந்த நம்ம புளிக்காய்ச்சல் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா ஆறி போயிருக்கும். நல்லா ஆறணும், அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆறின மேலே இந்த நம்ம செஞ்ச பொடியை வந்து அதை போட்டு நல்லா கிளறி மூடி வச்சிடணும். இப்போ வந்து எல்லாமா ஆறின உடனே அதை நல்லா கண்டெய்னரில் இந்த மாதிரி நான் காட்டியிருக்கேன் பாருங்க, அது மாதிரி தான் வந்து கொத்தன்னு பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ட்ரை பவுடரும் இல்லாமல் இந்த மாதிரி 2 கட்டானா இருக்கும். இதுதான் வந்து நல்ல கன்சிஸ்டன்சி. அதை நீங்கள் வந்து ஒரு காற்று புகாத கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேலாம், நிறையா பண்ணி 1 மாதத்துக்கு கெடாது, நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து புளிக்காய்ச்சல் செய்கிற மெத்தடு, நான் பண்ணுற இது. சாதம் பண்ணச்சே புளி சாதம் பண்ணுவோம் இல்லையா, அந்த புளி சாதத்துக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம எப்பையும் விட கொஞ்சம் தண்ணி குறைவாக குக்கரில் சாதம் வைக்கணும். சாதம் வச்ச உடனே அது கொஞ்சம் உதிராக தான் வரும். நம்மளுக்கு மென்ன பிடிக்கிறதுன்னு சொல்லுவாள், ஆனால் அதுக்கு நம்மளுக்கு மோர் குழம்போ இல்லை அவியலோ இல்லை தயிரோ இல்லை பச்சடியோ நம்ம சேர்த்து சாப்பிட போகிறோம். ஆனால் புளியோதரை வந்து ரொம்ப மெத்துன்னு இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். அதை நீங்கள் வந்து இப்போ ஒரு சாதத்தை வந்து ஒரு பெரிய தாம்பாளத்தில் ஆற போட்டுட்டு நல்லெண்ணெய் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த நல்லெண்ணெய் வந்து மேலே விடணும். நாங்கள் எப்போவும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துவோம். அதில் இது வந்து பச்சை எண்ணெயை விடணும். நாங்கள் வறுத்த எண்ணெய், காஞ்ச எண்ணெய், சுட்ட எண்ணெய்லாம் கூடாது. ஏன்னா வந்து இட்லி மிளகாப்பொடி அண்டு புளியோதரைக்கு வந்து எப்போவுமே பச்சை நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதை நம்ம போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தா ஆறி போயிடும். ஆறின அப்புறம் நான் அந்த காமிச்சிருக்கேன் பாருங்க, அந்த புளிக்காய்ச்சலை கொண்டு இதில் போட்டுட்டு கையால், நீங்கள் கரண்டியால் பண்ணால் அந்த சாதம்லாம் உடஞ்சி போயிடும், உருவம் மாறிடும். அதனால் கையால் மெதுவாக பயபக்தியாக நம்ம எப்படி பூவெல்லாம் தொடுவோம் அதை மாதிரி மெல்ல அதை போட்டு நல்லா கலக்கணும். அந்த கெட்டி பேஸ்ட் மாதிரி இருக்குல்ல, அதை போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலந்துட்டு நீட்டாக மூடி வச்சிடலாம். ஆற தான் புளியோதரையோட ட்ரிக் என்ன தெரியுமா, ஆறின புளியோதரை தான் நல்லா உள்ளே இழுத்துக்கும் எண்ணெயை, அந்த புளியோட சாரங்கள், அந்த நம்ம புளிக்காய்ச்சலோட சத்து எல்லாத்தையும் இழுத்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். போக தான் எப்போவுமே புளிக்காய்ச்சல் கலந்தோன்னே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் வச்சிடணும், மூடி வச்சிடணும். அது எல்லாத்தையும் இழுத்துட்டு சூப்பராக வரும். எங்கள் ஆற்றுலலாம் நான் சின்ன குழந்தையாக இருக்கச்சே பழம்புளியோதரைன்னு கொடுப்பேன். ஏன்னா நேத்திக்கு பண்ணின புளியோதரையை நீ கருத்தால கொடுப்பா, அதுதான் அமிர்தமாக இருக்கும். பழம்புளியோதரைக்கு அப்படி ஒரு டிமாண்ட் இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணும்போது முந்திரி பருப்பு, கேஷ்யூ, இல்லாட்டினா வந்து வேர்க்கடலை, இதெல்லாம் நீங்கள் வறுத்து அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா முன்னாலேயே நான் சேர்க்க மாட்டேன். சில பேர் வீட்டில் முன்னால் சேர்த்துருவா, நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா அது ஊறி போய் மெத்துன்னு இருக்கும், அது எனக்கு பிடிக்காது. கடுக்கு பிடிக்குன்னு என்னென்னா க்ரன்ச்சியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் லாஸ்ட்டில் தான் சேர்ப்பேன். இந்த புளியோதரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, புளிப்பு ருசி இருக்கும், காரம் இருக்கும். ஏன்னா நம்ம 2 தடவை மிளகா போடுறோம், ஒன்று கில்லு மிளகா போடுறோம், இன்னொன்று பவுடரில் போடுறோம். அப்புறம் வந்து ஜீரக வாசனை சூப்பராக இருக்கும், கொப்பரையோட ஸ்வீட்னஸ் இருக்கும், நம்ம வெல்லம் போடுறோம் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும்.
அப்புறம் எள்ளு பொடி வாசனையும் இருக்கும், தனியா வாசனையும் இருக்கும். எல்லாமே கலந்து அந்த கமகம அந்த புளிக்காய்ச்சல் ஆகும்போதே வீட்டில் மாத்திரம் இல்லை, தெருவிலேயே வாசனை அடிக்கும். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கோ. பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கோ. என்ன காமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இந்த புளிக்காய்ச்சல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு ஷேர் பண்ணுங்கோ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.